தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. அதிமுக பேரை ஏன் சொல்ல மாட்டாரு? ஒரு இடத்துல சொன்னாரு என்னன்னு, திமுக அதிமுகவை போல் சுயலாபத்துக்காக நாங்கள் பிஜேபியோடு கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்றாரு. அதிமுக தலைமையிலான அணி அப்படிங்கிற அந்த வார்த்தை விஜய் சொல்ல தயங்குகிறார். ஏன்னா இவர் குறிப்பிடும் போது என்றென்றைக்கும் திமுக பாஜக கூட்டணி இல்லைங்கிறாரு. மேபி ஃபியூச்சர்ல அதிமுக கூட கூட்டணி அப்படி ஒரு ரூம் திறந்து வச்சுக்கிட்டு நேற்றைய பேச்சை தான் நான் பாக்குறேன். ஒரு ரூம் திறந்து வச்சிருக்காரு. நேற்று நடந்த எதையுமே நான் 100% இப்படிதான் நடக்கணும் நான் எடுத்துக்க மாட்டேன், நம்ப மாட்டேன். நீங்களும் நம்பாதீங்க. அரசியல்வாதிகள், நடிகர் விஜய் நீங்க மதிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அரசியல்வாதி விஜய் ஒருபோதும் தற்காலிக வெற்றிகளுக்காக விஜய் அந்த பதவி ஆசை கொண்டு நிச்சயமா பதவி ஆசையை தவிர வேற எதுவுமே இருக்க முடியாது. திமுக வீட்டுக்குள்ள சும்மா பம்மாத்து வேலை. விஜய் எப்ப வேணாலும் அதிமுக கூட சேருவார்னு சொல்றது அவரோட கிரெடிபிலிட்டியை நீங்க கொஸ்டின் பண்ற மாதிரி. அந்த கிரெடிபிலிட்டின்னு எங்களுக்கு ஒன்று உருவாகட்டும் சார். ராமதாஸ் போடாத சபதமா சார், அவர் செய்யாத சத்தியமா சார்? பரந்தூர் விமான நிலைய அந்த விஷயங்கள் குறித்து ஒருவேளை நீங்க இந்த விஷயங்களை பின்வாங்கல, அங்க ஏர்போர்ட் வருங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தீங்கன்னா நான் மக்களை திரட்டிட்டு தலைமைச் செயலகத்துல நானே நேரடியா தாராளமே பார்க்கட்டும். மக்களை எல்லாம் உள்ள விட மாட்டாங்க. ஒரு 10 பேர் கூட வாங்கம்பாங்க. எங்கேயோ அமைச்சுக்கங்க, இங்க வைக்க. அப்ப இன்னொரு இடத்துல பாதிக்கப்படும் போது விஜய் அங்கே வந்து தான் உட்காருவார். அந்த ஊருக்கு வர்றீங்கன்னா விஜய் சட்டையை பிடிச்சி உழுக்குவாங்களா மாட்டாங்களா? சொல்லுங்க சார். இந்த தேர்தல்ல ஒருவேளை விஜய் தனியா நிக்கிறாரு, சீமான் தனியா நிக்கிறாங்க, அதிமுக திமுக அணிகள் தனியா 4 முனை போட்டி 90% திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு எஸ்பி லட்சுமணன் அவர். சார் வணக்கம். சார் வணக்கம். நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியான தமிழக வெற்றி கழகத்தின் செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. முக்கியமாக 2 தீர்மானங்களை அவரே வாசியிருக்கிறாரு. ஒன்று, திமுக பாஜகவோடு என்றைக்கும் கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். முதல்ல அதுலேருந்து போகணும்னு நினைக்கிறேன். ரொம்ப தெளிவாக திமுக பாஜகவோட கூட்டணி ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து சொல்கிறதான் ரிப்பீட் பண்ணுறாருன்னு பார்க்கணுமா, இல்லை ஏதாவது மாற்றம் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும்? இல்லை, முதல் மாநாட்டில் என்ன சொன்னாரோ அதே தான் திரும்ப சொல்லியிருக்கிறார். கொஞ்சம் உறுதியாக சொல்லியிருக்கிறார். கூடுதலாக ஒரு வார்த்தை, பிஜேபியோடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணிங்கிற வார்த்தை இருக்கதில்லை. அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறேன். ரெண்டாவது, அவர் அந்த மாநாட்டில் அப்படி பேசினதுலேருந்து அதன் பிறகு ஒரு செயற்குழுவோ ஏதோ நடந்தது. அவருடைய கட்சியினுடைய சில நிர்வாகிகள் வெளியிட்ட அறிக்கை, இதையெல்லாம் வச்சு பார்த்தபோது இங்கே நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தல். நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் புறக்கணிச்சிட்டிங்க. சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையில் ஒரு அணி இருக்குது. எடப்பாடி பெயரை கூட சொல்ல தயங்குகிற அமித்ஷா அவரே எடப்பாடி தலைமையில் தான் இங்கே கூட்டணிங்கிறார். அதிமுக தலைமையில் தான் கூட்டணின்னு அறிவித்த பிறகும் அதிமுக தலைமையிலான அணி அப்படிங்கிற அந்த வார்த்தையை விஜய் ஏன் சொல்ல தயங்குகிறார்? அந்த அணிக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். அதிமுக பேரை ஏன் சொல்ல மாட்டாரு? ஒரு இடத்துல சொன்னாரு, என்னன்னு, திமுக அதிமுகவை போல் சுயலாபத்துக்காக நாங்கள் பிஜேபியோடு கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்றாரு. அது விமர்சனம். நான் யாரோடு கூட்டணி வைக்க மாட்டேன்னு நீங்க ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறீங்க. திமுக பிஜேபியோட இல்லைன்னு சொல்றீங்களே, அதிமுக எங்க போச்சு? இல்ல சார், அவரோட அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக. அவர் அதிமுக பத்தி எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஏன் அதைத்தான் நான் கேட்கிறேன். நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். அதிமுக தலைமையில் ஒரு அணி அமைஞ்சிருக்கு. அந்த அதிமுக தலைமையிலான அணியில தான் பிஜேபி இணைஞ்சிருக்கு. ஏன் அந்த இணைஞ்சிருக்கிற கட்சியை கொண்டாந்து மேலே வச்சு சொல்றீங்களே? நாடாளுமன்ற தேர்தல்னா நீங்க அந்த மாதிரி சொல்லலாம், பிஜேபிக்கு எதிராக தான் நான் பண்ணுவேன், பிஜேபி எங்க இருந்தாலும் அந்த அணியோட சேர மாட்டேன், அந்த அணிக்கு வாக்களிக்காதீங்க, இதெல்லாம் நீங்க சொல்றது வேற. அதிமுக தலைமையிலே ஒரு அணி அமைஞ்ச பிறகு ஏன் அதிமுக பேரை சொல்ல மாட்டீங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா இவர் குறிப்பிடும் போது என்றென்றைக்கும் திமுக பாஜக கூட்டணி இல்லைங்கிறாரு. மேபி ஃபியூச்சர்ல அதிமுக கூட கூட்டணி. அப்படி ஒரு ரூம் திறந்து வச்சுக்கிட்டு நேற்றைய பேச்சை தான் நான் பாக்குறேன். ஒரு ரூம் திறந்து வச்சிருக்காரு. லேசா ஒருவேளை பிஜேபி அங்க இல்லைன்னா மறைமுகமாக கூட சொன்ன ஒரு வார்த்தையை ஏன் சொன்னேன்னா, நீங்க ஒருவேளை பிஜேபியை கட் பண்ணிட்டு வந்தால் அதிமுகவோட இணைய நான் தயாரா இருக்கிறேன் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு ஏன் நெருடலா வருது, எந்த விஷயம் நெருடலா வருதுன்னா நீங்க சொல்ல அந்த வார்த்தை தான். சிஎம் வேட்பாளர் விஜய் தான். தாவேகா தலைமையில் தான் கூட்டணி. அது தலைமையில கூட்டணிங்கிறது இப்ப நேத்து சொன்ன டிக்ளரேஷன் படி தலைமையில் ஒரு அணி அமைக்கலாம். இந்த மறைமுகமாக கூட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னா இப்ப நேரடியா வைக்கணும்னா என்ன கண்டிஷன்? நம்ம சொன்னபடி அதிமுக தனித்து இருந்தால், பிஜேபி தவிர்த்து விட்டு அதிமுக தனித்து இருந்தால் அங்கே இணையர்கள் எங்களுக்கு ஆட்சி இல்லைங்கிற வார்த்தையை மறைமுகமா சொல்றாரோ, அதனாலதான் அதிமுகங்கிற பேரையும் சொல்ல மாட்டாரு. எந்த காலத்திலும் அதிமுகவோட கூட்டணி இல்லை. நேற்று சொன்னாரா?
நேத்து சொல்லிருக்காரா? அதிமுகவோ அவரோட அரசியல் எதிரியாவோ கொள்கை எதிரியாவோ No. டிக்ளேர் பண்ணலையே, அப்புறம் ஏன் சொல்லணும்? அப்போ சீமானோட பேர் வரா? சீமான் தோழமையா? சொல்லுங்க. சீமான் அவருக்கு அரசியல் அவருக்கு அண்ணனா இருக்கலாம், அது உறவு முறை. சினிமாவிலையோ அல்லது அன்பின் காரணமா அவர் அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம். சீமான் தனித்து தானே இயங்குறார். சீமானோட கூட்டணி இல்லைன்னு நான் ஏதாவது சொல்றேன்னா, ஏன் அதை சொல்ல மாட்டான்னு சொல்றேன்னா, ஏன்னா வாய்ப்பு குறைவு. நீங்க பிரதான கட்சிகளை சொல்றீங்களே, கூட்டணியில இருக்கிற ஒரு சிறிய கட்சியை கூப்பிட்டு வச்சு மேல வச்சு சொல்றீங்களே, ஏன் அண்ணாதிமுக சொல்லல? பெரிய குற்றம்னு சொல்லல. விஜய் எதற்கும் தயாரா இருக்கிறாரோன்னு ஒரு சின்ன சான்ஸை விட்டு வைக்கிறான்னு பாக்குறேன். அதுக்கு நெருடலா இருக்கிறது அவங்க போட்ட தீர்மானமே அதுக்கு தடையா இருக்கு. முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் அப்படின்னு நேத்து அவங்க டிக்ளேர் பண்றாங்க. கூட்டணிக்கு தலைமை நேத்து நடந்த எதையுமே நான் 100% இப்படிதான் நடக்கணும்னு நான் எடுத்துக்க மாட்டேன், நம்ப மாட்டேன். நீங்களும் நம்பாதீங்க. எந்த கட்சி செயற்குழுவும் எந்த கட்சி பொதுக்குழுவும் போட்ட முடிவுகள்ல எடுத்த தீர்மானங்கள்ல யாருமே உறுதியா இருந்ததில்ல எந்த காலத்திலையும். இவர் இந்த ரூம் வச்சிருக்கிறத பார்த்தா, ஒரு கேப் வச்சிருக்க அதிமுக ஒரு கம்ஃபர்ட் ஜோன் உருவாக்கி வச்சிருக்காரு பாத்தீங்களா? இதையெல்லாம் வச்சு பார்த்தா தேர்தல் நெருங்குகிற போது இவர் எந்த முடிவையும் எடுக்கலாம். அரசியல்வாதிகள், நடிகர் விஜய் நீங்க மதிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அரசியல்வாதி விஜய் ஒருபோதும் நீங்க நம்பவே கூடாது. அரசியல்வாதி விஜய்னு இப்போ பேசுறதுனால சொல்றேன், பக்கத்துல எந்த பேர் போட்டாலும் நீங்க யாரையும் நம்பக்கூடாது. அவங்க சொல்றபடி எந்த காலத்துல நடந்துக்கிட்டது இல்லை, நடந்துக்கவே மாட்டாங்கன்னு நான் சொல்றேன். மாறி நடக்கிறத ரொம்ப சுலபமா செய்வாங்கன்னு நான் சொல்றேன். சரிதானா? ஒரு ஸ்டேஜ்ல இதே விஜய் தான் ஒரு 2 மாசம் முன்னாடி ஒரு வார்த்தையை சொன்னா, நம்மளும் பல விவாதங்கள்ல சொல்லியிருக்கிறோம். மக்களுக்காக எந்த சமரசமும் என்ன சமரசம்? தேர்தல் களத்தை விட்டே போயிருவீங்களா? இல்ல, திமுக வீட்டுக்கு அனுப்புறவங்க தான் அவரோட நோக்கமா இருக்கு. மக்கள் விரோத திமுகன்னு பல தடவை சொல்றீங்க. அப்ப அதுக்கு என்ன செய்வாருன்னா, ஒரு வாய்ப்பு இருக்கு. எப்படி அதிமுக சொல்லாமல் இருக்கிறதுக்கு நான் சில விஷயங்களை யூகிக்கிறனோ, அது போல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? உங்களுடைய நல்லதுக்காக நான் எந்த தியாகத்துக்கு தயார்னு சொல்லிட்டு, நான் முதலமைச்சர் பதவியை கூட இழக்க தயார், இந்த தற்காலிகமாக துறக்க தயாராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நேரா ராயப்பேட்டைக்கு வந்துருவாரு. அதை மறுக்க முடியாதுன்னு சொல்றேன். இல்ல, ஆனா இப்போ ஒரு பர்செப்ஷன் ஏன் சொல்றேன்னா, ஒரு அதிமுக தொண்டன் கூட விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் எடுத்துக்க மாட்டான். அந்த அணிக்கு வந்தால் கூட எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பாரே தவிர விஜய் இருக்க முடியாது. அது இயல்புக்கு மாறானதா இருக்கும். அது ஒரு பொருந்தா கூட்டணியா இருக்கும். ஒருவேளை ஏதோ நிர்பந்தத்துக்கு பண்ணிச்சு எடப்பாடி நான் விட்டு கொடுக்குறப்ப விஜய் முதலமைச்சர்னா, நான் சொல்லுவேன் தெரியுமா, விஜய் வந்து சேர்ந்துட்டு அது வெற்றி கூட்டணின்னு, அது தோல்வி கூட்டணியா மாறும். அன்னைக்கே நீங்க எழுதி வச்சுக்கலாம். 30% வாக்கு வச்சிருக்கவங்க எப்படி சார் விஜய் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லுவாங்க? அதனால சொன்னேன், அப்படி நடந்தால் அது அன்னைக்கே தோல்வி உறுதி ஆயிடுன்னு சொன்னேன். எந்த அதிமுக தொண்டனும் வேலை செய்ய மாட்டான். ஓகே, ஆனா தனித்து போட்டி, விஜய் தலைமையில ஒரு அணி, விஜய் தான் முதல்வர் வேட்பாளர், அப்படி ஒரு பர்செப்ஷனை அவர் கிரியேட் பண்ணும்போது பலரும் வந்து எப்ப வேணாலும் அவர் அதிமுக கூட கூட்டணி போயிடுவாரு அப்படிங்கிற விஷயத்த தொடர்ந்து சொல்றாங்க. அப்படிங்கிறத பல கிரிட்டிசிசம்க்கு உள்ளாக்குறாங்களே சமூக வலைத்தளம். ஏன்னா அவருடைய இந்த மென்மையான போக்கு தான், அல்லது சில விஷயங்களை தவிர்க்கிறார் இல்லையா? அதிமுக பேரை சொல்ல தவிர்க்கிறான்னு விமர்சனம் வரதாசா செய்யும். ஆனா நான் என்ன நினைப்பேன், ஒரு பத்திரிகையாளரா கடந்த 30-40 ஆண்டுகள் அரசியலை கவனிச்சும் பார்த்தும் வந்ததை வச்சு பார்த்தா, ஒரு புதிய இயக்கம், வளர வேண்டிய ஒரு இயக்கம் தனிச்சு நிற்கிறதா சரி. முதல் தேர்தலில் தான் யாரு, தன்னை மக்கள் எப்படி பார்க்குறாங்க, எத்தனை பேர் வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான அற்புதமான ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை விஜய் தவற விடக்கூடாதுன்னு பார்க்குறேன். அரசியல் லாபங்களுக்காக, தற்காலிக வெற்றிகளுக்காக விஜய் அந்த பதவி ஆசை கொண்டு, நிச்சயமா பதவி ஆசையை தவிர வேறு எதுவுமே இருக்க முடியாது. திமுக வீட்டுக்கு அனுப்பல சும்மா பம்மாத்து வேலை. நம்மளும் ஆட்சி அதிகாரத்தில் உட்காரணுங்கிற அரசியல்வாதிக்கு உரிய நியாயமான எதிர்பார்ப்பா இருக்கலாம். ஆனால் எதைக்கும் நான் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்திருக்கேன்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள். அந்த விஜய் போடுகிற வேஷமா தான் நான் பார்ப்பேன். அந்த வார்த்தை பொருந்தலை. நீங்க எதுக்கும் தயார்னா பதவிக்கு போகாதீங்க, முதல்ல நீங்க உறுதியா நின்று நீங்க யாருன்னு காட்டு, உங்க செல்வாக்கு நிரூபிங்க. இன்னைக்கு சில பேர் உங்களை நக்கல் அடிக்கிறாங்க இல்லையா, அன்டெஸ்டட் அன்ப்ரூவ்டுன்னு. அதை ப்ரூவ் பண்றது இல்லாட்டி காலங்காலத்துக்கு அந்த வார்த்தை நீடிச்சுக்கிட்டே போகும். கூட்டணின்னு போயிட்டீங்கன்னா உங்க செல்வாக்கு என்னன்னு சொல்லவே முடியாது. என்றென்றைக்கும் திமுக பாஜகவோட கூட்டணி இல்ல. பாஜக பத்தி இன்னும் சொல்ல போனா பிளவுவாத அரசியல், உங்களுடைய திட்டம் தமிழ்நாட்டில் எடுபடாது, பெரியார் அண்ணா விமர்சிச்சிங்கன்னா எடுபடாது, தமிழ்நாட்டின் மதிக்கத்தக்க தலைவர்களை விமர்சிச்சிங்கன்னா தமிழ்நாடு பொறுத்துக்காதுன்னு ரொம்ப காட்டமான விமர்சனங்களை பாஜகவுக்கு எதிராக வைக்கிறாரு. திமுகவுக்கு எதிராகவும் ஒரு நாளும் கூட்டணி இல்லைன்னு சொல்றாரு. தாவேகா தலைமையில தான் கூட்டணி, விஜய் தான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்றாங்க. அப்படி இருந்தும் விஜய் எப்ப வேணாலும் அதிமுக கூட சேருவாருன்னு சொல்றது அவரோட கிரெடிபிலிட்டியை நீங்க கொஸ்டின் பண்ற மாதிரி. அந்த கிரெடிபிலிட்டின்னு முதல்ல ஒன்று உருவாகட்டும் சார். பல விஷயங்களா நம்ம அந்த கிரெடிபிலிட்டிங்கிறது அப்படியே ஏறிக்கிட்டே வரும். சரிதானா? ஒரு சம்பவத்துல, ஒரு வார்த்தையில, ஒரு பிரஸ் மீட்ல, ஒரு செயற்குழுவில் பேசின பேச்சை வச்சுலாம் கிரெடிபிலிட்டிங்கிறது வராது. சொல்லிட்டு அதன்படி நடக்கிறாரான்னு பார்த்தாதான் கிரெடிபிலிட்டி, ஒரு நம்பகமான தலைவர் அப்படின்னு வரும். ஆனாலும் கூட அரசியல்வாதிகளை எந்த காலத்தையும் நம்பாதீங்கன்னு தான் நான் தொடர்ந்து சொல்லுவேன். ஏன்னா
அது அந்த கட்சியினுடைய உரிமை சார். சூழல் தான் தீர்மானிக்கும். ம். ஒரு கட்சி எடுக்கிற முடிவும் ஒரு தலைவர் எடுக்கிற முடிவும் அந்த சூழலுக்கு ஏற்ப தன் கட்சியின் நலனை மனசுல வச்சா எடுப்பாங்க, எடுக்கணும். அதை நான் மறுக்கவே இல்லை. அதனாலதான் நம்பாதீங்கன்னு சொன்னேன். ம். ராமதாஸ் போடாத சபதமா சார், அவர் செய்யாத சத்தியங்கள். சத்தியமா சார், ஏதாவது ஒண்ணு அவரால் கடைபிடிக்க முடிஞ்சதா? ம். அதுக்காக ராமதாஸ் யாரும் சட்டையை பிடிச்சி ஒழிக்கிட்டோமா இல்ல தமிழ்நாட்டை விட்டு விரட்டி அடிச்சிட்டோமா? அவரே வருத்தம் தெரிவிக்கிறார். இன்னைக்கு அதே ராமதாஸுக்காகவும் நம்ம சில விஷயங்கள்ல பேசுறோம். ஏன்னா அரசியல் இதெல்லாம் சகஜமா போச்சு. விஜய் விதிவிலக்கு அல்ல. ம். நான் தனித்த ஆள், நான் ஒரு விதிவிலக்குன்னு சொன்னா நம்பாதீங்கன்னு சொல்றேன். அவரை கொச்சைப்படுத்துறதுக்காக சொல்லல. எதிர்காலம் அதை நமக்கு சுட்டி காட்டும், நிரூபிக்கும். ஓகே. இப்ப அப்போ அவர் சொன்னதுல ஒரு விஷயம் என்ன தெளிவாகுதுன்னா, அதிமுக பிஜேபி கூட்டணி தொடருகிற வரை ம். அந்த அணிக்கு நான் போக மாட்டேங்கிற மெசேஜும் அதுல அடங்கி இருக்கு. அதனாலதான் பிஜேபியின் மீதான விமர்சனத்தை கூர்மைப்படுத்துறாரு. ம். கூடுதல் வாசகங்கள் போட்டு. நிஜம்தான், அவருடைய அந்த பார்வையில தீர்மானத்தை அவரே வாசிக்கிறார் வந்து. அதனாலதான் சொல்றேன், நீங்கள் அந்த கூட்டணியில் தொடர்கிற வரை அந்த அணியில நான் சேர மாட்டேங்கிற மெசேஜை எடப்பாடிக்கு சொல்லி அனுப்புறாருன்னு தான் நான் பாக்குறேன். ம். இந்த பாஜக குறித்து அவர் பேசின கருத்துக்கள், பெரியார் அண்ணாவை இங்க விமர்சிக்காதீங்க, தமிழ்நாட்டு தலைவர் சொல்ல வேண்டிய கருத்து. அன்னைக்கு அந்த மதுரை சம்பவம் நடந்த உடனே அன்னைக்கே ஒரு ட்விட்டோ அறிக்கையோ விஜய் வெளியிட்டு இருக்கோம். அவரோட கொள்கை பரப்பு செயலாளர் வெளியிட்டாரு. ஏன் சார் விஜய் வெளியிட்டா என்ன குறைஞ்சு போயிடுவாரா? இது வரைக்கும் 5 அடி 7 அங்குலம் இருந்தாரு, 5 அடி 6 அங்குலமா குறைஞ்சிருவாரா? நக்களுக்கு சொல்லல சார், ஒரு கட்சியோட தலைவர் பேசணும். எடப்பாடிக்கு நான் சொன்னேன்ல, இது எடப்பாடி பேச வேண்டிய விஷயம். அண்ணாவின் பெயரால் கட்சி நடத்துறீங்க, அதனால எடப்பாடிக்கு ஒரு இயல்பா ஒரு பொறுப்பு வந்துருது. கொள்கை வழிகாட்டியல்ல பெரியார காமிச்சாரா? அப்ப விஜய் வாயை திறந்து பேசியிருக்கணும்ல. அப்போ அவர் யாரும் அடுத்த கட்சிக்காரர் இல்ல, 2ஆம் நிலை தலைவர் யாரும் அறிக்கை விட்டாருங்க, ராஜ்மோகன் விட்டார். இன்னொரு கட்சிக்காரர் கிடையாது, மதிக்க தகுந்த அந்த கட்சியினுடைய மூத்த நிர்வாகி தான். நான் அவரை கொச்சைப்படுத்தல. இதுக்கு யார் விட்டுருந்தா அந்த வலிமை இருக்குன்னு சொல்றேன். என்ன சார் இது? இல்ல கட்சி நடைமுறைகள்ல அப்படிதானே சார். என்ன சார் ஸ்டாலின் அவர்களே அறிக்கை விட மாட்டார்ல, ஆர்எஸ் பாரதி இல்ல, அந்த ஸ்டாலின் பேசுகிற மேடைகள் எல்லாம் பல நேரங்களில் பேசுற பேச்ச எங்க எல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் அவரே வார்த்தைகளை விடுவார். எத்தனை ஷாக்கள் வந்தாலும் தமிழ்நாட்டுல விரட்டி அடிக்கப்படுவீர்கள் சொன்னது யாரு? முதல்வர். அந்த மேடையை பயன்படுத்துறாருல ஒரு ஸ்டேஜ்ல, இவருக்கு வாய்ப்பு கிடைக்கிற போது பயன்படுத்தணும் தானே சார் சொல்றேன். ராஜ்மோகன் எப்படி அறிக்கை விடலாம், உங்களுடைய சட்ட திட்டத்தை எடுத்து காட்டுங்கன்னு நான் கேட்கல. பெரியார் மேலேயே ஒருத்தங்க கை வைக்கிறாங்களே, நம்ம அந்த பெரியார கொள்கை வழிகாட்டிகள் 5 பேர்ல ஒருத்தரா நம்ம இன்னைக்கு ஸ்லைடு போட்டு காமிச்சோமே, இதே மாதிரி ஸ்லைடு அவரு போட்டாரு. நம்ம விடணும்னு ஒண்ணு தோண வேணாமா சார்? அதன் பிறகு அடுத்தடுத்த விமர்சனங்களுக்கு ராஜ்பவனோ ஆனந்தோ யார் வேணாலும் விடலாம். வந்திருக்கிற அருண்ராஜ் கூட விடலாம், யார் வேணாம்னு சொல்லலாம். அதற்கு அடுத்து வந்த ஸ்டேஜ் இதுதான். இந்த ஸ்டேஜ்ல ஒரு காட்டமான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. பெரியார் அண்ணா மேல கை வச்சீங்கன்னா தமிழ்நாட்டுல உங்க பருப்பு வேகாதுன்னு பேசுறாரு. நம்ம வரவேற்கலாம். இந்த உணர்வு அந்த வேகத்திலேயே இருந்தா அதுதான் நீங்க சொல்ல கிரெடிபிலிட்டி, பிம்பம், ஆளுமை பண்பு, தலைமை பண்பு, இதெல்லாம் இந்த மாதிரியான உங்களுடைய செய்கை செய்ய தவறியது, இப்படிதான் அது மதிப்பிடப்படும். அது உயர்ந்துகிட்டே வரும் அல்லது தாழ்ந்துகிட்டே வரும். அந்த பார்வையில தான் நான் அந்த வார்த்தையை சொன்னேன். இப்ப விஜய் அன்னைக்கே அறிக்கை விடாதனாலயோ ட்விட்டு போடாதனாலயோ விஜய்க்கு என்ன தகுதி இருக்கிறது தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய நான் கேட்டேன். இல்ல, நல்ல வாய்ப்புகளை இந்த மாதிரியான தலைவர்கள் தவற விடக்கூடாது. உங்களை தொண்டர்கள் பார்ப்பான் சார், பரவாயில்லையா அவன் ஸ்லைடு போட்டா 2 மணி நேரத்துல விஜய் கிளின்னு கிழிச்சாயான்னு கிராமத்துல பேச வைக்கணும் சார். உங்க கட்சியில சேராதவனும் உங்களை பத்தி பேசணும் சார். அந்த வாய்ப்பை விஜய் தவற விடுறாருன்னு சொல்றேன். ஓகே. அடுத்து திமுக குறித்தும் பரந்தூர் விமான நிலைய அந்த விஷயங்கள் குறித்து நான் முதல்வருக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன். அந்த லெட்டரை படிச்சு காமிக்கிறாரு. அதுல சிஎம் சார் அப்படிங்கிறாரு, ஒருவேளை நீங்க இந்த விஷயங்களை பின்வாங்கல, அங்க ஏர்போர்ட் வருங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தீங்கன்னா நான் மக்களை திரட்டிட்டு தலைமைச் செயலகத்துல நானே நேரடியா தாராளமே பார்க்கட்டும். மக்களை எல்லாம் உள்ள விட மாட்டாங்க. ஒரு 10 பேர் கூட வாங்கம்பாங்க, 15 பேர் 12 பேர் போய் பார்க்கலாம். அது வழக்கம் நடக்கும். தாராளம் போய் இது மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் அவர் வரணும். பரந்தூர் மட்டுமே தமிழ்நாட்டின் பிரச்சனை அல்ல. ஒண்ணு, பரந்தூர் விமான நிலையம் அமைக்கிறத நான் எதிர்க்கல. பரந்தூர்ல வேணும், தமிழ்நாட்டுல வேற எங்கேயுமே அமைக்க முடியாது. எங்க நீங்க விமான நிலையம் அமைச்சாலும் குறைஞ்சது 10 குடும்பம் பாதிக்கப்படும். குறைஞ்சது 10 குடும்பம். 1005 குடும்பம். அப்போ சார் 1005 வேணாம், 100 200 ஓகே சார் அப்படியே சொல்லுவீங்க. ஒருத்தன் பாதிச்சாலும் பாதிப்பு தான். அது அவருடைய முழுமையான ஒரு பார்வை பார்த்து அது அவசியமா, அந்த மாதிரியான ஒரு பொது நலனுக்காக இந்த 1000 பேர் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழக்கிறாங்கன்னா அதுக்கு இந்த அரசு என்ன பண்ணுது இருக்கட்டும் சொல்றேன். எண்ணிக்கை 15 குடும்பங்கள் எண்ணிக்கை, அப்படி கிராமங்கள் எண்ணிக்கைன்னு வச்சு சொல்றேன். என்ன வேணாலும் இருக்கட்டும் சார், நான் 10 பேர்னாலும் கவனிக்கணும்னு சொல்றேன். அப்படி தங்கள் வாழ்வாதாரத்தை இழக்கிற நபர்களுக்கு, குடும்பங்களுக்கு இந்த அரசு என்ன செய்ய போகுது, மாற்று வழி, மாற்று திட்டங்கள், எதிர்காலத்துக்கான ஒரு பாதுகாப்பு அப்படின்னு பாக்குறது ஒண்ணு. இன்னொன்னு, பரந்தூர்ல வேண்டாம், நான் சில எனக்கு கிடைக்கிற தரவுகள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சில சாய்ஸஸ் சொன்ன, கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கணும் அந்த ஆலோசனை. எங்கேயும் அமைச்சுக்கோங்க, எனக்கு பரந்தூர்ல வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு தலைவர் பேசுகிற பேச்சு அல்ல. அதனாலதான் நக்கலா ஒரு கார்டு போட்டாங்க. அவர் சொல்லாத வார்த்தை விட்டு மெரினாவில் அமைக்கலாமே, அவ்வளவு இடம் இருக்கேன்னு ஏன் நக்கல் பண்றாங்க? ஏன்னா விஜய் கிட்ட இன்னும் கொஞ்சம் தெளிவு வரணும். எடுத்த உடனே முதல் ஆண்டிலேயே தெளிவு பெற்ற அரசியல்வாதி மூலம் பேசணும்னு நான் சொல்லல.
பரந்தூர்ல அவர் ரொம்ப கவனமா இருக்கிறார். அதாவது அந்த மக்களுக்காக மற்ற எந்த தலைவரை விட கொஞ்சம் அடிக்கடி பேசுறாரு. அல்லது இவ்வளவு விஷயம் இருக்கும்போது விஜயுடைய கவனம் பரந்தூருக்கே போகுதுன்னா ஏதோ ஒரு அபிமானம் அவருக்கு இருக்கு. அந்த மக்களுடைய உணர்வுகளை அவர் புரிஞ்சுக்கிறாருங்கிறத நான் மதிக்கிறேன். இவ்வளவு ஈடுபாடு காட்டுகிற விஜய் அந்த விஷயத்துல அதுக்கு ஆல்டர்னேட் திட்டத்தையும் கூட அரசுக்கு முன்வைக்கலாம். இல்லை எனக்கு சில நண்பர்கள் சொல்றாங்க, இந்த துறையில இருக்கிறவங்க சொல்றாங்க, இல்லை நான் ஒரு 10-20 லட்ச ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஆய்வு நடத்தினேன், இந்த ஏரியாவில் வைக்கலாம்னு சொல்றாங்க, அங்கே இதை விட குறைவான பாதிப்பு தான் வருதுன்னு ஒரு ஆலோசனை சொல்கிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தீவிரம் காட்டணுங்கிற. எங்கேயோ அமைச்சுக்கங்க, இங்க வைக்க. அப்ப இன்னொரு இடத்துல பாதிக்கப்படும் போது விஜய் அங்கே வந்து தான் உட்காருவார். அந்த ஊருக்கு வர்றேன்னா விஜய் சட்டையை பிடிச்சி உழுக்குவாங்களா மாட்டாங்களா? சொல்லுங்க சார். நிச்சயமா கேட்பாங்க. இது மாதிரியான பெரிய விஷயங்கள் வரும்போது இழப்பு தவிர்க்க முடியாது. குறைந்த இழப்பு எங்க வருதுன்னு சாய்ஸை சொல்லுங்க. இல்ல அவரு சொல்றது என்னன்னா, முதல்ல அந்த மக்கள்கிட்ட முதல்வர் பேசணும், அதிகாரிகளையோ அமைச்சர்களையோ அனுப்பாதீங்க, நீங்க நேரா பேசல. அதெல்லாம் வந்து அரசியலுக்காக சொல்றது. முதலமைச்சர் போய் தான் உட்கார்ந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் ஒரு அந்த பிரச்சனையுடைய முக்கியத்துவத்துக்காக முதலமைச்சரை இழுப்பாங்க. நம்மளும் கூட ஏன் முதலமைச்சர் என்ன பண்றாருலாம் கேட்டிருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு 4-5 முறை ஒரு அமைச்சர்கள் குழு சட்டமன்றத்தில் பேசி தலைமைச் செயலகத்தில் ஒரு கூட்டம் நடந்து அங்கேயே சில அமைச்சர்கள் போய் இதெல்லாம் நடந்து ஒரு மாதிரி செட் ஆகாதனால தான் இன்னைக்கு அது நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த போராட்ட வடிவம் தொடர்ந்துகிட்டு இருக்கே தவிர மற்றபடி கிட்டத்தட்ட அது முடிவுக்கு. நீங்க நிலங்களை கையகப்படுத்துறதுக்கு ஜிஓலாம் வந்துடுச்சு, நோட்டிபிகேஷன் வந்தாச்சு. அப்போ என்ன இந்த மாதிரி இனிமேல் என்ன பார்வை இருக்குன்னா, நான் ப்ராக்டிக்கலா பேசுறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். பல விஷயங்களும் அப்படிதான் பார்ப்பேன். அந்த பாதிக்கப்பட்ட மக்களை நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு விஷயத்தை அப்படி எடுத்துட்டு போகணும். ஏன்னா கிட்டத்தட்ட இழக்கிறாங்க. சரிப்பா வந்துருச்சு ஏர்போர்ட், விஜய் ஒதுங்கிடக்கூடாது. அவனுக்கு நிலத்தை எடுத்தீங்க, காசு கொடுத்துட்டீங்க. ஒரு இடம் பெயருங்கிறது வைரமுத்து தன்னுடைய அந்த வைகை அணைக்காக சொந்த ஊரை விட்டு எப்படி போறதுன்னு எழுதியிருப்பார் இல்லையா? அது மாதிரி சொந்த இது நாள் வரைக்கும் வாழ்ந்த இடத்தை விட்டு நிர்பந்தத்தின் காரணமா, கட்டாயத்தின் காரணமாக ஒருத்தன் ஒரு அழுத்தத்தின் காரணமாக இடம் மாறுகிற போது அவன் உணர்வு எப்படி இருக்குன்னு பார்த்து அந்த சொன்ன எதிர்கால வாழ்க்கையுடைய பாதுகாப்பு பண்ண அந்த குடும்பத்தில் ஒருத்தனுக்கு வேலை கொடுங்க அப்படின்னு தன்னுடைய பார்வையை எந்த தலைவர்களுக்கும் நான் வேண்டுகோள் வைக்கிறது. அரசுக்கு அந்த அழுத்தம் தான் கொடுக்கணும். கிட்டத்தட்ட முடிய போற விஷயம் சார். ஒரு 4 இடம் சாய்ஸ்ல இருக்கு அப்படிங்கிற போது பரந்தூர்ல வைக்காதீங்க, இங்க 1000 குடும்பம் பாதிக்கப்படும்னா அங்க 200 குடும்பம் தான் பாதிக்கப்படுது அப்படின்னு விவாதிக்கிற நேரத்தை நம்ம கடந்து வந்துட்டோம். இனிமேலும் சொல்றது அது ஏதோ வெற்று மாதிரி உணர்வோடு சொல்றாங்க. மனிதாபிமானம் இருக்காங்கிறாரு. மக்களின் முதல்வர்னு சொல்லும் போது நான் கூசாம எப்படி நீங்க பேசுறீங்கன்னு கேள்வி கேட்கிறாரு. இந்த விஷயங்கள் நானே நேரடியா வருவேன்னு இன்னும் கொஞ்சம் இல்ல. இதெல்லாம் வந்து ஒரு வளர்ந்து வருகிற அரசியல்வாதி செய்ய வேண்டிய வேலையை அவர் கொஞ்சம் கரெக்டா செய்யறாரான்னு தோணுது. இது தொடர்ந்து இருக்கணும். ஏதோ அந்த செயற்குழு மேடைக்காக பேசுனது இருக்கக்கூடாது. சுற்றுப்பயணம் வரப்போறேங்கிறார். வரும்போது அந்த பவுன்சர்களை வச்சு இடிக்காம ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் மக்களா கலந்தாருன்னா விஜய்க்கும் தமிழ்நாட்டு அரசியல்ல இடம் உண்டு. ஏன்னா அதற்கு முன்னாடி நாள் அஜித்குமார் வீட்டுக்கு நேரடியாக சென்று அவங்க அம்மாட்ட தம்பி கிட்ட உறுதுணையா இல்ல அதையெல்லாம் நம்ம மதிக்கணும் சார். ஏன்னா நம்ம போனா என்னன்னா ஒரு நான் வந்தா கூட்டம்லாம் சொல்லி சில இடங்களை தவிர்த்த விஜய் யாருமே எதிர்பார்க்காம டக்குன்னு கிளம்பி போனதெல்லாம் நான் திரும்பி சொல்றேன். ஒரு சுயநல பார்வை பார்த்தா கூட வளர்ந்து வருகிற கட்சிக்கும் தலைவருக்கு அது நல்லது. கட்சி ஆரம்பிக்காத போதே அனிதா வீட்டுக்கு இதே மாதிரி சிம்பிளா போயிட்டு வந்தவர் தான் அவர். வீட்டுக்கு போனாரு. அதையெல்லாம் நம்ம மதிக்க தான் வேணும். ஒரு தலைவர் செய்ய வேண்டிய வேலை தான் அது. செயற்குழு கூட்டத்துல தீர்மானத்தை போடுறாங்க, தாவேகா தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கிறாங்க. அப்படி தாவேகா தலைமையில கூட்டணின்னு ஒண்ணு உருவாகும் பட்சத்துல அதுதான் அடுத்த எலெக்ஷன்ல வந்து ஒரு 3வது அணியா பார்க்கப்பட்ட பட்சத்துல 4வதா சீமான் அவர்களும் இருக்கிறாங்க. அந்த கூட்டணியில வேற யார் வர வாய்ப்பு இருக்கு? 2 அணிகளிலும் இடம் கிடைக்காதவங்க தான் முதல் சாய்ஸ். அந்த 2 அணிகளிலும் இடம் பெற்றிருந்தவர்கள் இடம்பெற போலான்னு நினைக்கிறவங்க போதிய இடம் கிடைக்கலைன்னான்னு ஒரு வருத்தத்தோட இனிமேல் தான் அந்த வருத்தம். நான் சொன்ன தேர்தல் நெருங்க தான் சுயமரியாதை தலை தூக்கும். நான் யார் தெரியுமா, எங்க சமுதாயத்தோட பலம் தெரியுமா அப்படின்லாம் அப்பதான் சில விஷயங்கள் நினைவுக்கு வரும். அப்படி இட நெருக்கடியின் காரணமாக, சுயமரியாதையின் காரணமாக நிஜமாகவே காயப்பட்டு வருகிற கட்சிகள் அங்கே போக வாய்ப்பு இருக்கு. திருமாவளவன் மேல ஒரு தொடர் சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு திமுகவினருக்கு. அவர் அந்த சந்தேகத்துக்குரிய பேச்சை பேசுகிற போதே முடிக்கிற போது நாங்கள் திமுக தொடர்வோன்னு சொல்லிக்கிட்டு அதிமுக அணியை பத்தி அவர் ரொம்ப மெனக்கிடுறாரு, ரொம்ப கவலைப்படுறாரு. நீங்க பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டீங்களே, இது எப்படி சரி வருமா வைக்குமான்னு அதிமுக தெளிவா சொல்லட்டும், கூட்டணி ஆட்சி இருக்கா இல்லையான்னு அவங்க வாயத்திலும் சொல்லட்டும். நீங்க ஒரு அணியில இடம் பெற்றுக்கிட்ட இன்னொரு அணியை பத்தி இவ்வளவு மெனக்கிடணும்னு அவசியம் இல்லை. திருமாவளவனுடைய பேச்சுல உள்நோக்கம் இருக்குன்னு நான் சொல்லல. அவர் உறுதிப்பட தொடர்கிறேங்கிறத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார். கூடவே சந்தேக விதையும் தூவிக்கிட்டே வர்றார். ஆனா அதுக்காக அந்த திருமாவளவன் திமுக அணியை விட்டு விலகி விஜயோட சேருவாருன்னு எனக்கு 90% நம்பிக்கை இல்லை.
காயப்பட்டால் ஒரு வார்த்தை யூஸ் பண்ண, இருக்கிற இடத்தில் காயப்பட்டால், உணர்வுகள் புண்பட்டால் எந்த முடிவையும் எந்த தலைவர் எடுப்பாங்கிறது டிஃபால்ட். எலெக்ஷனே கூட புறக்கணிப்பு என்ன சொல்றாங்க? அது வைகோ ஒரே நாள்ல எலெக்ஷனை கூட நான் வைகோ எடுத்த அந்த புரட்சி நிஜமாவே ஒரு புரட்சியாளர் தான். பல முடிவுகள் அவர் எடுத்தாரு, அது வேற. திரும்ப இந்த அந்த மாதிரிலாம் தேர்தல் புறக்கணிப்புக்கு போக மாட்டார். அந்த தவறை வெற்றி உறுதி என்று தெரியாத ஒரு இடத்துல போய் சேர்றதையும் அவர் விரும்ப மாட்டார். இப்போ பிஜேபி இல்லைன்னா அதிமுக அணியோட சேருவாருங்கிறத நம்ம அரசியல் பார்வை பார்க்கலாம். ஏன்னா கொள்கை அணின்லாம் எதுவும் கிடையாது, அதெல்லாம் சும்மா பம்மாத்து வேலை. கம்ஃபர்ட்டா போய் ஒரு இடத்துல சேர்ந்துக்கிறோங்கிறது தான். அப்படி பார்த்தா கொள்கை வேறுபாடு திமுக அதிமுகலாம் பெருசா கிடையாது. ஸோ விஜயனுடைய அந்த சாய்ஸ்ன்னு பார்த்தா திமுக அணியில ஏதேனும் வருத்தங்கள் வந்து அது வெடித்து சிதறினால் சிதறுகிற பாகம் அங்க போகுமே தவிர அது ஒரு வாய்ப்பே தவிர அதிமுகல இருந்து யாரு போயிடுவார்னு இருக்கிறதுக்கு 2 பேர் தான் இன்னும் போகாம இருந்து இப்போது வெளியில இருக்கிறவங்க பாமகவும் தேமுதிகவும் தான். தேமுதிக பொறுத்த வரைக்கும் அவங்களும் ஜெயிக்கிற குதிரையில வேணா என்கிட்ட வந்து கூட்டணி சேரட்டும்னு சொல்றாங்க ஒரு இடத்துல. இல்ல என்கிட்ட பேசட்டும்னாங்க, அது ஒரு பார்வை. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஜெயிக்கிற அணின்னு தான் ஒரு பார்வை பார்ப்பாங்க. திமுகவா அதிமுக விஜய் 3வது இடத்துல தான் வைப்பாங்க. அவங்க புது அணிகள் சேர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு போன வாரத்துல ஒரு பிரஸ் மீட்ல சிஎம்ஏ சொல்றாரு. வேற சில புது அணிகள் கூட புதிய கட்சிகள் இதெல்லாம் சும்மா அப்படி எரிஞ்சு விடுறது சார். வரலைங்கிறக்கா ஏன் சார் இந்த போன ஜூலை 1ஆம் தேதி நீங்க ஒரு பிரஸ் மீட் வைக்கும் போது 2 பேர் வருவாங்க, நீங்களே என்ன ஜனவரி பிப்ரவரி ஆச்சு ஒருத்தர் வரலன்னு யாராவது போய் கேட்க போறோமா? இல்ல யாரும் ஜெயில பிடிச்சு போட்டு போறோம், சட்டையை பிடிச்சு உழுக்க போறோமா? எல்லாரும் எறிகிறாங்க, நான் ஒரு கல்ல எறிகிறேன்ட்டு போயிட்டாரு அவரு. செல்லூர்ராஜ் மட்டும் தான் எறிவாரா? திமுக அணியில் இருக்கிற கட்சிகள் எங்களுக்கு வரும்னு ஸ்டாலின் நானே எறிவேன்னு எறிஞ்சிட்டு போயிட்டாரு. அது அவ்வளவு சீரியஸ் எடுத்துக்க வேண்டாம். யார் வரான்னு தெரியல. பாட்டாளி மக்கள் கட்சி வர வாய்ப்பு இருந்தால் அங்க கொடுக்க இடம் இல்லை. தேமுதிக வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது பிரேமலதாவே அந்த வாசல்ல மறைமுகமா திறந்து வச்சிருக்கிறார். நாங்க முடிவை ஜனவரியில சொல்றோம் அப்படின்ட்டு. அதனால அந்த 2 பேருமே விஜயோட சேர்வதற்கான வாய்ப்பு குறைவுதான். இப்ப யார முன் வச்சு அப்ப வேற சின்ன சின்ன கட்சியில ஒரு மனசுல அமமுக ஓபிஎஸ் அணிகள் தான் இன்னும் முடிவு தெரியாம இருக்காங்க. முடிவு தெரியாம என்ன சார், அவங்க நாங்க என்டிஏல இருக்கிறோம்னு சொல்லிட்டு என்டிஏ வலுப்படுத்தணும்னு தினகரன் சொல்லிட்டு இருக்கிற போது அவங்கள போய் திருப்பி கேள்வி கேட்கறது தவறு. என்னை அழைக்கலையேன்னு வருத்தப்படுறேன்னு ஓபிஎஸ் வருத்தப்பட்டுக்கிட்டே என்டிஏல தொடர்றாரே தவிர நாங்கள் எங்கு சேருவது என்று தெரியாமல் அதிமுக அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால அது வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நயினா நாகேந்திரன் சொல்றாருல, முதல்ல நாங்க எங்க இருக்கிறோம்னு சம்பந்தப்பட்ட கட்சி தலைவர் சொன்ன பிறகு அவங்க விஜய் கிட்ட போவாங்களான்னு நம்ம திருமாவளவனே நம்ம அந்த பார்வை பார்க்க மாட்டோம். இவ்வளவு வருத்தப்பட்டு சில கருத்துக்களை சொல்ல திருமாவளவனே கூட நம்ம இன்னும் அந்த முடிவு கொண்டு வரலையே. காலம் தீர்மானிக்கும், அந்த சூழல் தீர்மானிக்கும்னு சொல்றமே தவிர தாங்க எங்க இருக்கிறோம்னு சொன்ன ஒரு தலைவரை கட்சியை நம்ம போய் அப்படி போய் திணிக்க முடியாது. அப்படி ஒரு வலுவான கட்சி தாவேகாவோட கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்பு குறைவு. அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப அது தாவேகாவுக்கு நல்லது. ஏன்னா ஒரு வாக்கு வங்கியை நிரூபிச்ச ஒரு கட்சியை சேர்க்கறதுல அவருக்கு என்ன சங்கடம்னா, இப்போ பாமக உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, 5 அல்லது 6% ஓட்ட கிட்டத்தட்ட எல்லா தேர்தலையும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு வர்ற பாட்டாளி மக்கள் கட்சி அங்க போய் சேர்ந்தா நாங்கள் முன்பை விட வளர்ந்திருக்கிறோம்னா, இப்போ விஜய் தலைமையிலான இந்த அணி பெற்ற 18% வாக்குகளில் 9% எங்களுதுன்னு பாமக சொல்லும். அதுக்கு ஏதாவது மீட்டர் இருக்கா? எக்யூப்மெண்ட் தான் கண்டுபிடிச்சிங்களா? இல்லை. ஆனா கிளைம் பண்ணலாம், விஜயால மறுக்க முடியாது. ஸோ சின்ன சின்ன கட்சிகளை சேர்த்துட்டு ஒரு 200 தொகுதியில் விஜய் தனியாக இருந்தார்னா வளருகிற கட்சிக்கும் எதிர்கால விஜயினுடைய அரசியலுக்கும் அது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். நாம் இவ்வளோதான் 8.25% வாங்கிட்டோம், 12% வாங்கிட்டோம், 20% வாங்கிட்டோம், ஆட்சியை பிடிக்க வேண்டாம், ஒரு இடம் கூட ஜெயிக்க வேண்டாம், 20% விஜய் வாங்கிட்டு இந்த தேர்தலை கடந்து வந்துட்டார்னா அவரை சுத்தி கூட்டம் முக்கியம். எதிர்கால அரசியலுக்கு திட்டம் போடுற எல்லாரும் அங்கேதான் வந்து நிற்பாங்க, எடப்பாடிக்கிட்ட போக மாட்டாங்க இனிமேல். சொல்றது புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரியான எதிர்கால அரசியல் மையப்படுத்தினா தனித்து நிற்பதுதான் விஜய் எடுக்கிற சரியான முடிவா இருக்க முடியும் இந்த முதல் தேர்தல். ஓகே, இந்த தேர்தலில் ஒருவேளை விஜய் தனியா நிற்கிறாரு, சீமான் தனியா நிற்கிறாங்க, அதிமுக திமுக அணிகள் தனியா 4 முனை போட்டி 90% திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும். இன்னைக்கு இருக்கிற சூழலை வச்சு சொல்றேன். நாளைக்கு காட்சிகள் எப்படி மாறுது, இப்ப இருக்கிற மந்திரிகள்ல எந்த வீட்டுக்கு ஈடி போகுது, இல்ல ஏதோ ஒரு கோவம் வந்து எடப்பாடி பிஜேபியை கழட்டி விட்டானா அந்த அதிமுக பழைய மந்திரிகள் வீட்டுக்குள்ள எத்தனை பேர் வீட்டுக்குள்ள ஈடி போகுது, நடக்க வேண்டியதுன்னு எவ்வளவோ இருக்கு. இது எதுவுமே நடக்காமல் இன்றைய காட்சிப்படி பார்த்தால் விஜய் நேத்து டிக்ளேர் பண்ண பிறகு இருக்கிற இன்னைக்கு காலையில காட்சியை பார்த்தா திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வர மாதிரியான காட்சிகள் இருக்கு. ஓட்டு சிதறல், ஆளும் அரசுக்கு எதிராக ஓட்டு பிரிகிறது, இந்த மாதிரிலாம் நடக்கும் போது எப்பவுமே அது திமுகவுக்கு நெகட்டிவா தான் அமைஞ்சிருக்கு. திமுகன்னு பார்க்கணும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக அப்படின்னு பார்க்கணும். நீங்க கட்சி பேரை சொல்ல வேண்டாம், ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான். மக்கள் ஆட்சியாளர்களுக்கு எதிரான மனநிலை கொண்ட மக்களுடைய வாக்குகள் சிதறுகிற போது ஆட்சியாளர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு நீடிக்குங்கிற அந்த தாத்பரியத்தின்படி தான் நான் இந்த கருத்தை சொல்றேன். திமுக நான் தான் சொல்லையா, எந்த ஆட்சியோட இந்த ஆட்சியில் லஞ்சம் உச்சத்துல இருக்குன்னு அது ஒண்ணுதான் என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு.
பெருசா நான் ஊழல் நடந்துச்சு அப்படி எல்லாம் சொல்ல விரும்பல. நல்ல காரியங்கள் பல நடக்குது. ஆனால் ஒரு வேதனையின் உச்சத்துக்கு போற அளவுக்கு இங்க லஞ்சம் அப்படி தலைவிரிச்சு ஆடுது ஒரு துறையிலையும். அப்படிப்பட்ட திமுக தொடர்ந்து வர வாய்ப்பு இருக்கு. நான் ஏன் சொல்றேன்? நானே சொல்றேன் அந்த வாயில அதே வாயில திருப்பி ஆட்சிக்கு அவங்க தான் வருவாங்க. ஏன் சொல்றேன்? பிரிஞ்சிருக்கிறனால சொல்றேன். இல்ல அதே நேரத்துல சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து விஜய் பக்கமும் போகும், திமுகவுக்கும் போகும். அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு பெரும் பலமா அமையும். பெரும் பலமா அமையாது. ஒரு ஒரு சிறு பலமா. அதாவது தனக்கு வர வேண்டிய வாக்குகள் தனக்கு வராட்டாலும் பரவாயில்ல, எதிரிக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற அந்த தாத்பரியத்தின் அடிப்படையில் விஜய்க்கு போனா அதிமுக சந்தோஷப்படும். அதிமுக வெற்றி கிடைக்குமா? அந்த சிறுபான்மை வாக்கு எங்களுக்கு வந்தாதான் சார் வெற்றி, அதிமுகவுக்கு வந்தாதான் சார் அது சந்தோஷப்படணும். விஜய்க்கு போயிடுச்சு பாத்தீங்களா, நாங்க ஸ்ட்ராட்டஜியில ஜெயிச்சிட்டோம். நீங்க நின்னது அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இல்ல, நீங்க ஜெயிக்கிறதுக்கு உங்கள் மீது இவங்க வெற்றி பெற வாய்ப்பு இல்லையா? அதிமுக பாஜக அணி வெற்றி பெற வாய்ப்பு இல்லையா? நீங்க 100 முஸ்லீம் இருக்காங்கன்னா 100 பேருமே விஜய் ஓட்டு போட போறோம். 80 பேர் திமுக ஓட்டு போட்டு இருக்காங்க. இப்போ 20 பேர் தனி அமைப்புகள் அதிமுக ஓட்டு போற முஸ்லீம் இனிமேலும் இருப்பாங்க. நான் ஜீரோலாம் சொல்ல மாட்டேன். 80 பேர் இங்க ஓட்டு போட்டு இருக்காங்க சார். அந்த 80ல 20 பேர் 30 பேர் விஜய்க்கு போடுறான்னு வச்சுப்போம். ஸ்டில் 50 பேர் யாருக்கு ஓட்டு போடுற? திமுக அணிக்கு. அதனாலதான் சொல்றேன், அதை பத்தி அவங்க பெருசா கவலைப்பட மாட்டாங்க. ஓகே, இல்ல ஏன்னா போன தேர்தல் அந்த 30 பேர் 80ல 30 பேர் பிரிஞ்சு வந்து அதிமுக ஓட்டு போட்டதான் அதிமுக சந்தோஷப்படணுமே தவிர, பாத்தீங்களா நாங்க டைவர்ட் பண்ணி விஜய்க்கு போக சாதனை அல்ல. ஆனா கடந்த 2021 தேர்தல்ல திமுக அணி பல இடங்கள்ல வெற்றி பெறுவதற்கு ஒரு சின்ன மைன்யூட் ஓட்டு டிஃபரன்ஸ் தான் காரணமா இருந்தது. சோ விஜய் கட்சி தனியா இன்னொரு அணியா நிற்கும் போது அந்த ஓட்டு இந்த பக்கம் போனுச்சுன்னா அதிமுக பாஜக. அது மட்டுமல்ல, 23 தொகுதிகள்ல அதிமுக தோல்விக்கு காரணமாக இருந்ததும் அமமுக தான். எஸ், அந்த அமமுக இன்னைக்கு ஒரு அணியில இருக்கிறோம்னு சொல்றாங்க. அந்த அமமுகவை எடப்பாடி மதிக்க வேண்டிய இடத்தில் மதிக்கலைன்னா ஒரு அணியில் இருந்தும் பிரயோஜனம் இல்லைங்கிற விஷயத்தை நான் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றேன். அதிமுக ஒற்றுமைங்கிறது மிகப்பெரிய காரணியா இந்த தேர்தல் அமையும். விஜய் வராத சூழலில் பிஜேபியின் கூட்டணியால் சிறுபான்மையினர் வாக்குகள் கிடைக்கவே கிடைக்காது, அல்லது 10% தாண்டி நமக்கு வராதுன்ற அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு 10 முஸ்லீம்ல 9 பேர் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்கிற உண்மை தெரிஞ்சிருந்தோம். விஜய் நம்மளோட வர நேரில் தெரிஞ்சிருந்தோம். ஒன்றுபட்ட அதிமுகவை பற்றி எடப்பாடி கவலைப்படாமல் இருந்தால் அவருடைய வெற்றி அவ்வளவு சுலபம் அல்ல. என்ன நடக்க போதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் சார். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை.